சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தூங்காதே விழித்திரு என்கிற தலைப்பின் கீழே கடந்த 3 வாரமாக தியானித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் வந்தார் பாவிகளை ரட்சிக்க. அப்படி வந்த அவரை யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ளே வந்து பரிசுத்தாயம் பெற்று ஆண்டோட வருகைக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மீட்டு போக வரப்போகிறார். சபைக்காக வரப்போகிறார். ஏனென்றால் சபையானது மணவாளனாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், அவர் தலை. ஆகவே சரீரத்தை மீட்டு போக சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்படி வரும்போது என்ன சொல்கிறாரு? நினையாத நாளிகளே வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று சபைக்குள்ளே இருக்கிறீங்க. மாறுபாடு உள்ள சந்தை விட்டு வழக்கி சபைக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் எதுக்காக சபைக்குள்ளே இருக்கணும்? இயேசு வந்தால் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிற ஏக்கத்தை தான் அந்த சபைக்குள்ளே இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும்போது இயேசு எந்த நாளில் வருவார்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி இருக்க என்னைக்கு வந்தாலும் அவர் தரிசிக்கிற மாதிரி ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை வந்துட்டு போயிட்டாருன்னா அந்த கிருஷ்ணாட்சி, அதில் பயங்கரமான உபத்திரம். அந்த உபத்திரவத்தில் நீங்களும் நானும் சிக்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு அதற்குள்ளே வந்து நம்ம மீட்டு போக வரப்போகிறார், வந்து நம்மளை மீட்க போகிறார். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எங்க அந்திகிருஷ்ணன் ஆட்சி காலத்தில் நடக்க போகிற இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எந்த மனிதனுக்குள்ள ஒரு ஜெபாவி ஜாஸ்தி இருக்குதோ அவன் பாவத்தை வெறுத்துருவான். எந்த மனுஷன் ஜெபத்தை குறைக்கிறானோ அவன் பாவத்தோடு இருப்பான். அப்படின்னா நீ ஜபிக்க 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 விழிப்போடு இருக்கிற இயேசுனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறன்னு அர்த்தம். உன் ஜெப வாழ்க்கை எவ்வளோ நேரம்? நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற? உன் ஜெபத்தை வச்சு நீ ஆவிக்கிற வாழ்க்கையில் விழிப்போடு இருக்கிறியா தூங்குறியான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? இல்லை, அவருக்கு முன்னால் நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக இருப்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்படியானால் நீங்களோ நானோ இயேசு என்றைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கிறவர்கள். அப்படி இருக்க ஆவிக்கிற வாழ்க்கையில் வெளிப்போடு இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். இயேசு என்றைக்கு வந்தால் அவர் சந்திக்கிறமாய் நம்முடைய ஜீவியத்தை வைத்துக்கொள்ளும், விழிப்போடு வைத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்? நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள, ஆவிக்கிற வாழ்க்கையில் வைராக்கியமாக இருக்கிறவங்கள தூங்க வச்சிடறான். 1 பாவம் செய்து தூங்க வைக்கிறான்னு பார்த்தோம். 2 அவிசுவாசிகளோடு கூட ஐக்கியப்படுத்தி தூங்க வைக்கிறான்னு பார்த்தோம். 3 கவலையை கொடுத்து தூங்க வைக்கிறான்னு பார்த்தோம். அதாவது நிர்விசாரத்தை உண்டாக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் ஒருவேளை ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் தூங்குனீங்கன்னா நடக்கிறது என்ன? இதை குறித்து தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். என்ன சொல்லுது? அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குற மகன். அது என்னங்க அறுப்பு காலம்? அப்படியானால் ஒரு விவசாயி பயிரிடுறான், அறுப்பு காலம் வந்துருச்சுது, மகன்கிட்ட சொல்கிறான், மகனே அறுக்கண்டா. அதில் தூங்கிட்டு இருந்தான்னா தகப்பனுக்கு வெக்கத்தை உண்டாக்குறான், வேதனை உண்டாக்குறான்னு அர்த்தம். வேதனை உண்டாக்குறான். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கூடாது. எப்படி? அறுப்பு காலத்தில் தூங்கினான். அது என்னங்க அறுப்பு காலம்? அது என்ன அறுப்பு காலம்? வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம்.
அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷர்களோடு கூட சமாரியாவுக்கு வந்த இயேசு ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கார். மற்றவங்க நாங்கள் சாப்பாடு வாங்க போகிறோம்னு போயிட்டாங்க. அங்கே சமாரிய ஸ்திரீ ஒருத்தி வர்றா. அவர்கிட்ட கேட்குறா, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் கேட்குறாரு, சொல்கிறா, நீ யூதனாக இருக்க, சமாரிய ஸ்திரீ இடத்துல எப்படி கேட்கலாம் அப்படி. அவர் விளக்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீ என்கிட்ட மட்டும் தண்ணி கேட்டிருந்தா நான் ஒரு நாளும் தாகம் இல்லாத தண்ணியை கொடுத்துருவேனே அப்படின்ட்டு. ஐயோ, உங்கள்கிட்ட தண்ணி குடமே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி எடுப்பீங்க? நான் சொல்ல தீப தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பேசி 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 அவளை கத்தருக்குள்ளே அவர் கொண்டு வர்றாரு. இந்த காரியத்தை அறிஞ்சவா நேர ஊருக்குள்ளே ஓடுறா. ஊருக்குள்ளே ஓடி, நான் தீர்க்கதரிசியை கண்டேன், மேசியாவை கண்டேன், தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஒரு ஊரே கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ ஒரு ஊர் நிற்குது இயேசுவுக்கு முன்னால். அவங்க கூட ஆண்டவர் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை சாப்பாடு கொண்டு வராங்க சீஷர்கள். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி, என்ன எவனாவது சாப்பாடு கொண்டு வந்துருப்பானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அறுப்புக்கு பயிர் விளைந்திருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பார். அங்கே கண்ணா நிலமாக இருக்குது, அங்கே நல்ல வயலாக இருக்குது, அப்படி இல்லை. கூடி நிற்கிற சமாரிய ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இது அறுப்புக்கு நிலம் ஆயத்தமாக இருக்குதுப்பா, கண்களை ஏறெடுத்து பாருங்க, இது அறுப்பு காலம், ஐயோ இவங்க ரட்சிக்கப்படணுமே, இது அறுப்பு காலம், உன் கண்களை ஏறெடுத்து பார், நிலம் விளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாரு? சமாரிய ஜனங்களை பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு இது என்ன காலம்? அறுப்பு காலம். இது அறுப்பு காலம். சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர்கிட்ட கொண்டு வரக்கூடிய அறுப்பு காலம். இந்த அறுப்பு காலத்தில் தூங்கிட்டான்னு வச்சுங்க, தகப்பனுக்கு லட்சியம் உண்டா. அது யாரு தகப்பன்? தேவனுக்கு லட்சியம் உண்டாக்குற மாதிரி, லட்சியம் உண்டாக்குற மாதிரி. அருமையான சோர்னே, என் ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வருவதற்கு முன்பு ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். நீ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்ச? நீ அறுப்பு காலமாகி இந்த காலத்தில் என்ன பண்ணுற? தூங்குறியா? அது யாரோ பாஸ்டர் செய்வாங்க, யாரோ அந்த மூத்த பிரதர் பண்ணுவார், யாரோ சுவிசேஷம் சொல்லுவாங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுவிசேஷம் அறிவிக்காம முடங்கி இருக்கிறியா? தூங்கிட்டு இருக்கான் பார், தூங்கிக்கிட்டு இருக்கான் பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிர்விசாரமாக இருக்கான் பார். ஒன்னால தேவனுக்கு வெட்கம். ஏன்னா இது அறுப்பு காலம், அறுவடைக்கு நிலம் ஆயத்தமா இருக்குது. சுவிசேஷம் கேட்கறதுக்கு ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா உனக்கு சொல்ல முடியாம நீ வீட்டில் தூங்குற. சுவிசேஷம் சொல்ற நீ, பிரதர் முதல்லாம் சொல்லுவேன் பிரதர், இப்போ எனக்கு சொல்றதுக்கு முடியல. ஏன்? ஏன்? அறுப்பு காலத்தில் நிர்விசாரம் ஆகிட்டியா? தூங்கிட்டியா? சாத்தான் பண்ணவல. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியம் செய்யக்கூடாதுக்கு தடை பண்ற சாத்தானுடைய வேலை. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். இது அறுப்பு காலம். இதில் நீ தூங்குனா தேவனுக்கு லட்சியம் உண்டாக்குறேன்னா, வெக்கத்தை உண்டாக்குறேன்னா. சாத்தான் பார்த்தான், நீ போய் தான் சுவிசேஷம் சொல்லணுமாக்கும், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விடு, அவங்க போட்டும், நீ உன் காரியத்தை பாரு, சொந்த கதையை பாரு, உன் குடும்பத்தின் கதையை பாரு அப்படின்னு சொல்லி அறுப்பு காலத்தில் உன்னை நிர்விசாரமாக்கி தூங்க வைக்கிறான். நீ யார் தெரியுமா? தேவனுக்கு வேதனை உண்டாக்குற பிள்ளை, துக்கத்தை உண்டாக்குற பிள்ளை. உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ ஆண்டவருக்கு அதுதான் வைராக்கியமாக இருக்கிறேன்னு நீ வேணா சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன் நிமித்தமாக துக்கப்படுவாரே. நான் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது
தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலம் வந்தபோது, அப்போ இவன் யாரு? தாவீது ஒரு ராஜா. இவன் எங்கே போகணும்? யுத்தத்துக்கு போகணும். இது யுத்தத்துக்கு போகிற ஒரு காலம். சரினா? இந்த காலத்தில் தன்னுடைய படை தளபதி யோவாபையும் சேவர்களையும் இஸ்ரவேலரையும் அனுப்பிச்சு விட்டான். தாவீதோ தன்னுடைய வீட்டிலே இருந்து விட்டான். யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் போக வேண்டியவன், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் ராஜாவாக இருந்த தாவீது போக வேண்டியவன், அவன் போகாம வீட்டிலே இருந்து விட்டான். அறுப்பு காலம். கண்களை ஏறெடுத்து பார், நிலம் விளைந்திருக்கிறது. இது அறுப்பு காலம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிற. ஆனால் யாரோ போட்டும் நான் போகலை அப்படின்னு உட்காந்துருக்கியா? தாவீது அப்படிதான் பண்ணான். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் காலத்தில் நான் வீட்டில் இருக்கேன், நீங்களாம் போங்கப்பா அப்படின்னு பண்ணிட்டான். இப்போ நடந்தது என்னன்னு பாருங்க. 2வது வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாக இருந்தாள். என்னவாங்க, இவன் யுத்தத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் போகாம இங்கே இருந்தனால தூங்குறான். சாயங்காலத்தில் தூக்கத்தை விட்டு எழும்புறான். அப்போ உப்பரிக்கையில் உலாவுறான். உலாவும் போது கேஷுவலாக தான் பார்க்குறான், வேணும்னு பார்க்கல. சாதாரணமாக பக்கத்தில் எட்டி பார்த்தான். அங்கே ஒரு பெண்ணு குளிச்சிட்ருக்கா. அவள் மகா சௌந்தரவதி அப்படின்னு அவன் உள்ளதுக்குள்ளே வருது, எண்ணம் வருது. குளிச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? சேச என்ன தேவையில்லாத காட்சி அழிக்கிறேன் பா அப்படின்னு சொல்லி அவன் அடிச்சிருந்தான்னு நினச்சிங்க. அந்த எண்ணத்தை தப்பு பண்ணியிருக்க மாட்டான். இப்போது அவன் சௌந்தர்யவதி அப்படிங்கிறத பார்த்த உடனே அவனால் இருக்க முடியல. யுத்தத்துக்கு போயிருக்கணும், அங்கே போகல, வீட்டில் இருந்துட்டான். இப்போ சாயங்கால நேரத்தில் தூங்குறாரு, சாயங்காலம் தான் எழும்புறாரு. அப்போ அங்கே பார்க்குறாரு அந்த பெண்ணை. சேவகரை விட்டு யாருன்னு கேட்பா? அவன் உரியாவின் மனைவி. அப்படியா, கொண்டு வாப்பா. ஏங்க, அடுத்த மனைவியை தொடக்கூடாது, அடுத்த மனைவியை தீட்டுப்படுத்தக்கூடாது. துணிஞ்சிட்டாங்க, துணிஞ்சிட்டான். அவளை கொண்டு வந்து கெடுத்தான். ஏன்? யுத்தத்துக்கு போயிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது அவனுக்கு. யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் வீட்டுக்குள்ள இருந்து தூங்குறான். சாத்தான் தூங்க வச்சானே. நீ ஊழியத்துக்கு போக வேண்டிய, நீ ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண வேண்டிய, நீ உன் காரியம் என்ன, உன் குடும்ப காரியம் என்னன்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கை நித்திரை பண்ணுகிறாயே. அதனால உன் வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு பதிலாக நஷ்டம் அடையுது, அசுத்தத்துக்கு போகுது. அந்த பெண்ணை கெடுத்தாங்க. இப்போ ஆண்டவருக்கு அது சந்தோஷமா இருக்குமா? ஆனால் இவன் பாருங்க, தப்பு பண்ணிட்டான். அவன் கர்ப்பவதி ஆயிட்டா. இப்போ புருஷனால் கர்ப்பவதி ஆகிட்டான், ஆன மாதிரி இருக்கணும்னு சொல்லி புருஷனை வரவழைச்சான். அது நடக்கலை. அவனை கொல்ல வச்சு இவளை தான் மனைவி ஆக்கிட்டான். புள்ள வளர்ந்து வருதுங்க, வளர்ந்து வருது. இப்போ நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். நாத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தாவீதிடத்தில் அனுப்புகிறார். எப்படி? அறுப்பு காலத்தில் தூங்குறவன் லட்சை உண்டாக்குற மகன், தகப்பனுக்கு வேதனை உண்டாக்குற மகன், வெட்கத்தை உண்டாக்குற மகன். இங்கே என்ன எழுதிருக்கு பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடுவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்லி அனுப்புறாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தாயே அப்படின்னா, கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தால் அவர் சந்தோஷமா படுவாரு? வேதனைப்பட்டிருக்க மாட்டாரு? வேதனைப்பட்டிருக்க மாட்டாரு? வேதனையில் தான் அவருக்கு பொல்லாப்பா தெரிஞ்சதுனால வேதனைப்பட்டிருப்பார்.
அருமையான சௌர்ணே சௌரியே, அவன் செஞ்ச காரியம் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருச்சு, வேதனையாகி போச்சு. 10வது வசனம், இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணிவிட்டு, நீ யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் நீ யுத்தத்துக்கு போகாம ஏன் வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டு, அடுத்த மனைவி வச்சுக்கூடாது, அசட்டை பண்ணிவிட்டு அவளை எடுத்ததுனால பட்டயம் வீட்டுக்கு முன்னால் இருக்கும், மேலே இருக்கும். அருமையான தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியமாய் வாழ்ந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்து இயேசுவினுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், இது அறுப்பு காலம் என்பதை புரிந்து அறுவடைக்கு நானும் நீங்களும் செயல்பட வேண்டிய காலம் என்பதை புரிந்து வாழ வேண்டியவர்கள். ஜெபம் பண்ணி விழிச்சிருக்கிறவன், தேவனோடு அதிகமாக ஜெபித்து 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 விழிப்போடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்போடு இருக்கிறவன் அவிசுவாசியை பார்த்து சுவிசேஷம் சொல்றவனா இருப்பான். யாரை பார்த்து அவன் சுவிசேஷம் சொல்லுவான்? ஒருத்தரை பார்த்த உடனே சுவிசேஷம் சொல்லுவான். ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா கூட ஏதாவது சொல்லிட்டு இயேசுவை நேசிக்கிறாருன்னா சொல்லுவான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வெறி இருக்குது, அவன் ஆயுத்தத்தோடு கூட இருக்கிறான். ஜெபம் பண்ணி விழிப்போடு கூட இருக்கிறவன் நிச்சயமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனா இருப்பான். அருமையான சௌர்ணே சௌரியே, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். இது அறுப்பு காலத்தில் தூங்குறியான் பார். சுவிசேஷம் அறிவிக்க முடியாம அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, எனக்கு வைக்க ஆண்டவர் சொல்லுவார், பொல்லாப்பும் விபச்சாரம் நிறைந்த இந்த சந்ததி, பொல்லாப்பும் விபச்சாரம் நிறைந்த சந்ததியில் என்னை குறித்து என் வார்த்தையை குறித்து நான் அறிக்கை பண்ண வைக்கப்படுறியா? பொல்லாப்பு செய்கிறது வைக்கப்பட மாட்டேங்கிறான், விபச்சாரம் பண்ணுறதுக்கு வைக்கப்பட மாட்டேங்கிறான். அவனே வைக்கப்படாமல் இருக்கும், என் வார்த்தையை குறித்து வைக்கப்படுற? நான் தூதர்களோடு கூட வரும்போது உன்னை குறித்து வைக்கப்படுவேன். அருமையானவளே, நீ வெட்கத்தை உண்டாக்குற பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், சுவிசேஷம் அறிவிக்க முடியலையே. அறுப்பு காலத்தில் நீ சும்மா இருக்கிறியே. நீ தேவனுக்கு வெட்கத்தை உண்டு பண்றவன், வெட்கத்தை உண்டு பண்றவன். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களை அறுப்பு காலத்தில் செயல்பட வேண்டிய அந்த சுவிசேஷத்தை அறிவிக்காம நித்திரையாக்கிட்டான். அப்படின்னா தூங்க வச்சிட்டான். அது எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, யாரோ செஞ்சுட்டு போகிறாங்கங்க. நீ ரொம்ப நாள் உண்மையாக இருந்தல்ல, உற்சாகமாக இருந்தல்ல, இன்றைக்கி ஏன் செய்ய முடியல? தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சாத்தான் பண்ண வேலை உன்னை நித்திரை பண்ண வச்சிட்டான். போ, அறுப்பு காலத்தில் நீ நித்திரை பண்ணா லட்சம் உண்டாக்குறேன். பாவம் தாவீது செய்ததுனால ஆண்டவருக்கு என் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்குதுப்பா, வேதனையாக இருக்குதுப்பான்றார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன், ஆனால் இந்த சூழ்நிலையினால எனக்கு வேதனையாக இருக்குதுப்பான்றார். எவ்வளோ வேதனை! நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு வருவார் என்று சொல்லி விசுவாசிப்பது உண்மையானால் அதிகமாக ஜெபம் பண்ணி உற்சாகத்தோடு கூட சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் சோதுவாத. இதுதான் அறுப்பு காலம். யாரை பார்த்தாலும் சொல்லிடு. அதாவது இந்த வெறி பிடிச்ச நாய் இருக்கு பார்த்தீங்களா, வெறி பிடிச்ச நாய் சும்மாவே இருக்காது. எவனையாவது ஓட 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 கடிக்கும். எவரும் கிடைக்கலன்னு வச்சுங்க, மாட்டையாவது ஆட்டையாவது கடிக்கும், இல்லைன்னா நாயாவது கடிக்கும். அதுவும் கிடைக்கலன்னு வச்சுங்க, கோழி குஞ்சு காக்கா அதெல்லாம் துரத்திட்டு ஓடும். எதுவுமே கிடைக்கலன்னா கட்டையாவது கடிக்கும். ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே ஒரு வெறி இருக்குது, எவனாவது கடிக்கணும், எதையாவது கடிக்கணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வைராக்கியத்தோடு கூட என் தேவன் வருவார்ங்கிற விழிப்போடு கூட காணப்படுவாயானால் நிச்சயமாக யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவேன். ஏன்னா இது அறுப்பு காலம். நீ அதிகமாக ஜெபிக்கிறவனாக இருப்பாயானால் விழிப்போடு இருக்கிறான்னு அர்த்தம். விழிப்போடு இருக்கிறவன் என்ன பண்ணுவேன்? அறுப்பு காலமாகிய இந்த காலத்தில் சுவிசேஷம் சொல்லுவேன். ஆனால் சாத்தான் பார்த்தான், உன்னை தூங்க வச்சுட்டான். அறுப்பு காலத்தில் தூங்கு, என்னத்துக்கு சுவிசேஷம் சொல்லிட்டாரே? நீ சுவிசேஷம் சொல்ல 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 உன் வாழ்க்கை பரிசுத்தாகும். நீ சுவிசேஷம் சொல்லாத சூழ்நிலையில் உன் வாழ்க்கையே பரிசுத்தத்திலிருந்து கிளம்பு. எந்த மனுஷனுக்குள்ள தன்னுடைய ஆத்மாவை குறித்த ஒரு வைராக்கியம், ஐயோ தன்னுடைய தேவனுடைய வருகையில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு வெறியும் பிடித்திருக்குமானால் அவன் நிச்சயமாக சுவிசேஷம் அறிவிக்கிறவனார். எப்படி இருக்க நீ? ஜெபம் பண்ணி விழிப்போடு இருக்க வேண்டிய நீ அறுப்பு காலத்தில் தூங்குறியா? சௌர்ணே சௌரியை தூங்குறியா?
உன் வாழ்க்கையை சிந்திச்சுப்பார். ஆண்டவரே, அறுப்பு காலத்தில் செயல்பட வேண்டிய நான் நிர்விசாரமாக இருந்துட்டேன், தூங்கிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, மறுபடியும் நான் எழும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து தேவனுக்காக இன்னும் வைராக்கியத்தோடு கூட சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒன்று அர்ப்பணிச்சிடும். ரைட். இப்போது அறுப்பு காலத்தில் தூங்கினார் என்னவா? லட்சம் உண்டாக்குறவன் தேவனுக்கு. சரியா? இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். தூங்கினா என்ன நடக்கும்? இந்த ஆவிக்குரிய உலகத்தில், இந்த தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய உலகத்தில் தூங்கினா என்ன நடக்கும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அதாவது சாலமோன் ராஜாவான பூசு. அப்போது சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒரே வீட்டில் 2 வேசிகள் தங்கியிருக்காங்க. ஒரு வேசிக்கு குழந்தை பிறகுது, ஆண் குழந்தை. சில நாள் கழித்து இன்னொரு வேசிக்கும் குழந்தை பிறகுது. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு வேசி தூக்க கலக்கத்தில் தூங்குறதுனால அப்படியே பிள்ளை மேலே புரண்டு படுத்துச்சு. அது செத்து போச்சு. இந்த தூக்கம் என்ன பண்ணிச்சு? குழந்தைய சாவடிச்சிச்சு. குழந்தைய சாவடிச்சிச்சு. இது தாயா பேயா? குழந்தை மேலே புரண்டு கொடுக்குறதே தெரியல. தூக்கத்தினால, அவ்வளவு தூக்கம், தூக்கத்தினால குழந்தை மேலே போட்டு அந்த குழந்தைய செத்து போச்சு. அப்படின்னா தூக்கம் குழந்தைய சாகடிக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன் நிர்விசாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தைகளைப் போல இருக்கிறவர்களை சாகடிச்சிடும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ நிர்விசாரமாக இருந்து இஷ்டத்துக்கு நீ வாழ்கிறன்னு வச்சுக்கோ, ஒன்றை பார்க்குற ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளைப் போல இருக்க, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து வராங்க, அவர்கள் ஒன்னால் என்ன ஆயிடுவாங்க? இடலாயிருவாங்க. ஒன்னால் இடலாயிருவாங்க. ஒன்னால் அவன் செத்து போயிடுவான். அந்த பிரதரை அப்படி செய்கிறாரு, இந்த சிஸ்டரை எப்படி செய்கிறாங்களே, அப்போ நான் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கி கொண்டிருக்கிற, அதாவது நிர்விசாரமாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிறவன் செத்தே போயிடுவானே. உன் வாழ்க்கையை பார்த்து அவங்கெல்லாம் இப்படி பண்ணல, இவங்கெல்லாம் இப்படி செய்யலை, அப்போ நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வளராதவன், வளர்ந்தவன் என்ன பண்ணுவான்? சரி, அது அவங்க காரியம்பா, விட்டுலாம் அப்படின்னு பார்ப்பான். ஆனால் வளராதவன், குழந்தையாக இருக்கிறவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைய போல் இருக்கிறவன் உன்னுடைய தவறான நடக்கை பார்த்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திரை இணைந்து விட்டாயே, நிர்விசாரம் ஆகிவிட்டாயே, அந்த நிலைமையில் நீ நடக்கிற அந்த நடக்கைகளை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிறவன் செத்து போயிடுவான். உன்னை பார்த்தே அவுட் ஆகிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து என்ன சொல்? இதுதாங்க சாத்தா பண்ணுற வேலை. சாத்தா பண்ணுற வேலை. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறுவடை காலத்தில் அறுக்க வேண்டிய ஒன்றை தூங்க வச்சு ஆண்டவருக்கு வேதனை. 2 ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்றையை தூங்க வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிறவங்களெல்லாம் சாகடிக்க வைக்கிறான். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஏசு சொல்லும்போது சொன்னார், மார்க் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29வது வசனம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இயேசு வருவதற்கு முன்பு என்னென்ன அடையாளங்களெல்லாம் நடக்கும் என்று சொல்லாரோ அத்தனை நடந்துடுது. அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்து விட்டார் அறியுங்கள். அருமையான சௌர்ணே சௌரியே, என் ஆண்டவராக இயேசு அன்னைக்கு சொன்ன காரியம் இன்னைக்கு நடக்குது. இயேசு வருவதற்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள்லாம் நடக்கும்னு சொன்னாரோ அத்தனை நடந்து கொண்டு இருக்குது. அப்படியானால் அவர் எங்கே வந்துட்டார்? வாசல் அருகே வந்துட்டார். சபைக்கு வாசல் அருகே வந்துட்டார். சபைக்குள்ளே என்ட்ராகி சபையை கூட்டு போகிறாரு. வாசல் அருகே வந்து விட்டார். வாசல் அருகே வந்த அவரை நீ என்ன பண்ணணும்? அவரை தரிசிக்கத்தக்கதான ஒரு ஆயத்தத்தை கொண்டு இருக்கிறோம். என்ன வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 32வது வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஏசு சொல்றாரு, நினையாத நாளிகளே வருவார். அவர் வாசல் அருகே வந்து விட்டார் எல்லாம் சொல்றாரு. ஆனால் வரப்போகிறது யாரு? இயேசு. அந்த நாளாயிலும் நாளிகாயிலும் பிதா தவிர வேறு ஒருத்தருக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது,
ஈவன் இயேசுவுக்கும் தெரியாது. இயேசுவுக்கு தெரிஞ்ச, நானா அசம்ஷன் பண்ணுறேன், இயேசுவுக்கு தெரிஞ்ச மனவாட்டிட்டு மெல்ல சொல்லிவிடலாம், இத்தனை வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த நாளில் வருவேன்னு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்க. மனவாட்டி அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமா. அதனால தான் பிதா அப்படி சொல்லிவிட்டார், சொல்லாமல் இருந்தாரோ தெரியாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் ரெடியாக இருக்கணும், சபை ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லாமல் விட்டாரான்னு தெரியாது. ஆனால் இப்போ இயேசுவுக்கே தெரியாதான், சொல்லிட்டு 33 சொல்கிறாரு, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நினையாத நாளிலே வருவார். ஆகவே நீங்கள் நினையாத நாளிலே வரும்போது அவர் சமூகத்தில் நிற்பதற்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி லூக்கா 21:36 இங்கே என்ன சொல்லுகிறார்? 33 அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடினாலே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சௌர்ணே சௌரியே, இயேசு வரப்போற காலம் நெருங்கிச்சது, வாசல் அருகே வந்து விட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியமாய் வாழ வேண்டிய நீ அதிகமாக ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியமாக வாழ். அதோடு மாத்திரமல்ல, விழிப்போடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்போடு கூட சொல்லிட்டு இப்போ 34-37 வரைக்கும், ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஏசு என்ன சொல்றாரு? சீஷனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கவர் என்ன சொல்றார்? நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். என்ன சொல்றாரு? எஜமான் போயிருக்கிறாரு. எந்த நாளில் வருவாரோ, சாயங்காலம் வர போகிறாரோ, காலையில் வர போகிறாரோ, சேவல் கூகும்போது வர போகிறாரோ, எப்போ வருவாரோ, எப்போ வந்தாலும் நீ எப்படி இருக்கணுமா? ஜெபம் பண்ணி விழிப்போடு கூட இரு. நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சொல்கிறேன். அருமையான சௌர்ணே சௌரிய, இதை கேட்டுக்கொண்டு உனக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், வாசல் அருகே வந்து விட்டார். அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நீ விழிப்போடு கூட ஜெபம் பண்ணும்படிக்கு ஆயத்தத்தோடு கூட இரு. அதிகமாக ஜெபம் பண்ணு, விழிப்போடு கூட இரு. இயேசு வந்தால் நீயும் நானும் பறக்கிற மாதிரி வாழ்ந்துடும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் ஏன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் நான் விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணி உங்களுடைய சமத்தில் வந்து நிற்க எனக்கு உதவிச்சிங்க. நான் அறுப்பு காலத்தில் தூங்குறவனாக இருக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிர்விசாரமாக இருந்து மற்றவங்க குழந்தைகளை போல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளை போல் இருக்கிறவங்களை சாகிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். என்னை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தூங்காதை விழித்திரு என்கிற தலைப்பின் கீழே கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசி கொண்டிருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இயேசு எந்த நாளில் வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு ஜெபித்து விழிப்போடு கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்போடு கூட இருக்க எனக்கு எங்களுக்கும் கிருபை தாங்க. விசேஷமாக ஆண்டவரே, அறுப்பு காலத்தில் தூங்கினா தகப்பனுக்கு லட்சியம் உண்டாக்குற பிள்ளைன்னு இருக்குதே, இது அறுப்பு காலம்ப்பா, நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டிய காலம். இந்த காலத்தில் தூங்கிட்டு இருந்தா ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் வெக்கத்தை உண்டாக்குறவங்கள மாதிரி போகணும். ஆகவே அப்படிப்பட்ட நிர்விசாரங்களை விட்டு விலகி போட்டு ஆண்டவரே, அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிர்விசாரமாக இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாக இருக்கிறவங்கெல்லாம் எங்களை பார்த்து இடறிடுவாங்க. ஒரு நாள் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு நாள் வேண்டாம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வைராக்கியம் உள்ளதாக மாறி விடுவதற்கு, விழிப்போடு இருக்கும்படிக்கு நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க. இயேசு எந்த நாளில் வந்தாலும் அவரை சந்திக்க எனக்கு எங்களுக்கு கிருபை தான். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.